வணக்கம். ஹே guys, this is Raja. You're watching Something English channel. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்பாலஜி ஃபார் போய்ட்ரி யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சார் பிலிப் சிட்னி எழுதியிருக்காரு. இந்த ஒர்க் நமக்கு எதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா PGTRBயில் யூனிட் 1ல் ப்ரோஸில் ஃபார் டீடைல் ஸ்டடியில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க் லிட்ரேச்சரில் ரொம்பவும் இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க்குன்னு சொல்லாங்க. ஏன்னா லிட்ரேச்சர் படித்த எல்லாருமே இந்த ஒர்க்கை கடந்து தான் நம்ம வந்திருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிலிப் சிட்னியை பற்றி பார்த்துருவோம். பிலிப் சிட்னி born on 30th November 1554, died on 17th October 1586. அவரை எங்கே பரி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் பால்ஸ் கேத்தட்ரலில் பரி பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர். ஓகே, இப்போ நம்ம டைட்டிலுக்கு வந்துடலாம். அப்பாலஜி ஃபார் போய்ட்ரி, அதாவது பொயட்ரிட்ட மன்னிப்பு கேட்டல் அப்படிங்கிற மாதிரி டைட்டிலுடைய நேம். கவிதையிடம் மன்னிப்பு கேட்டல் அப்படிங்கிறதான் டைட்டிலோட நேம். இப்போ யார்ட்டையாட்டும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா அவங்கள பற்றி நம்ம தப்பாக பேசியிருந்தாலோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு தப்பாக செஞ்சிருந்தாலோ நம்ம மன்னிப்பு கேட்போம். ஸோ இப்போ பிலிப் சிட்னி எதுக்காக மன்னிப்பு கேட்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் காசன் அப்படின்னு ஒருத்தர் பொயட்ரிக்கு எதிராக ஒரு 4 சார்ஜஸ் கொடுத்துருக்காருங்க. அதாவது பொயட்ரியை தப்பாக பேசி ஒரு 4 சார்ஜஸ் ஸ்டீஃபன் காசன் கொடுத்துருக்காரு. அதுக்கு பிலிப் சிட்னி ஒரு காமன் மேனாக இருந்துட்டு பொயட்ரிட்ட ஒரு மன்னிப்பு கேட்காரு. ஸோ அதை நேரடியாக கேட்காரா, ஸ்டீஃபன் காசனுடைய 4 சார்ஜஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நேரடியாக சொல்கிறாருன்னா இல்லை, முதல்ல பொயட்ரியை பற்றி புகழ்றாருங்க. அதாவது அக்கார்டிங் டு பிலிப் சிட்னி பொயட்ரி இஸ் சுப்பீரியர். அதாவது பிலிப் சிட்னியை பொறுத்தவரை பொயட்ரிங்கிறது ரொம்ப ஒரு சுப்பீரியரான ஒரு விஷயம். ஸோ சுப்பீரியரான விஷயம்னு சொல்லும் போதே அப்போ எதை விட சுப்பீரியரான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ அதைத்தான் நம்ம பிலிப் சிட்னி சொல்றாரு. பொயட்ரி இஸ் சுப்பீரியர் டு பிலாசபி அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாருங்க. பை இட்ஸ் சாம், அதாவது பொயட்ரியுடைய சாமோட கம்பேர் பண்ணும்போது பிலாசபி கம்மி தான் அப்படின்னு சொல்றாரு. தென் பொயட்ரி இஸ் சுப்பீரியர் டு ஹிஸ்டரி பை இட்ஸ் யூனிவர்சாலிட்டி அப்படின்னு சொல்றாருங்க. அதாவது ஹிஸ்டரியோட கம்பேர் பண்ணும்போது பொயட்ரியில இருக்கிற பொதுமை தன்மை பொயட்ரி தூக்கி விட்டுருது அப்படின்னு சொல்றாரு. தென் பொயட்ரி இஸ் சுப்பீரியர் டு சயின்ஸ் பை இட்ஸ் மாரல் எண்ட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பொயட்ரியில இருக்கிற மாரல் எண்ட் சயின்ஸை விட உயர்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. தென் பொயட்ரி இஸ் சுப்பீரியர் டு லா அப்படின்னு சொல்றாரு பை இட்ஸ் என்கரேஜ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரேதர் தேன் சிவிக் குட்னஸ் அப்படின்னு சொல்றாரு. அதாவது லாவோட கம்பேர் பண்ணும்போது பொயட்ரியில என்னெல்லாம் இருக்கா அப்படின்னா ஹியூமனை பத்தி மட்டும் பேசாம குடிமை அதனுடைய நன்மைகள் பத்தியும் பொயட்ரி பேசுறதுனால அது லாவை விட சிறந்தது அப்படின்னுட்டு பிலிப் சிட்னி சொல்றாருங்க. தென் பொயட்ரியில இருக்க டிவிஷன்ஸ், நிறைய வகையான பொயட்ரிஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி ஒன்னொன்னா சொல்றாரு. அதை சொல்லிட்டு அதுல இருக்க ஸ்வீட்னஸ் பத்தியும் பேசுறாரு. ஃபர்ஸ்ட் பாஸ்டரல் பத்தி பேசுறாரு. பாஸ்டரல்ல என்ன இருக்கு அப்படின்னா அது ஹெல்ப்ஃபுல் கமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. தென் அது எதை பத்தி பேசுது அப்படின்னா ஆன் கண்டெம்பரரி ஈவெண்ட்ஸ், அதாவது அந்த காலகட்டத்தில் நடந்த ஈவெண்ட்ஸை பத்தி எல்லாமே பாஸ்டரல் பேசுது அப்படின்னு சொல்றாரு. தென் லைஃப் இன் ஜென்ரலா லைஃபை பத்தி சொல்லிடுது. ஸோ அதனால இதுதான் பாஸ்டர்ல இருக்க ஸ்வீட்னஸ் அப்படின்னு சொல்றாரு. தென் எலிஜி பத்தி பேசுறாரு. எலிஜில என்ன இருக்கு அப்படின்னா எலிஜி இட்ஸ் அ கைண்ட்லி பிட்டி அப்படின்னு சொல்றாரு. அது எதை பத்தி பேசுது அப்படின்னா வீக்னஸ் ஆஃப் மேன்கைண்ட்ல இருக்கிற வீக்னஸ் பத்தி பேசுது அப்படின்னு சொல்றாரு. தென் சட்டையர் பத்தி பேசுறாரு. சட்டையர்ல என்ன இருக்கு அப்படின்னா இட்ஸ் பிளசன்ட் ரெடிகுல் ஆஃப் ஃபாலி. அதாவது சட்டையர்னா நம்ம வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவோம் இல்லையா? அதேதான் முட்டாள்தனமா செய்யப்பட்ட விஷயங்களை அதை வேடிக்கையா வெளிப்படுத்துறதுதான் சட்டையர் அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் பிளசன்ட் ரெடிகுல் ஆஃப் ஃபாலி. ரெடிகுல்னா வேடிக்கையா பேசுறது, ஃபாலினா முட்டாள்தனமா செய்யப்பட்ட வேலைகள். ஸோ அவ்வளவுதான். தென் லிரிக்கை பத்தி பேசுறாரு. லிரிக்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஸ்வீட் பிரைஸ் ஆஃப் ஆல் தட் இட்ஸ் பிரைஸ் வர்த்தி அப்படின்னு சொல்றாருங்க. அதாவது லிரிக்ல இருக்கிற ஸ்வீட்னஸையும் அதுல புகழத்தக்க ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவர் சொல்றாரு. தென் எபிக் பத்தி பேசுறாரு. எபிக்கை பத்தி பேசும்போது இட்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த லாஃபியர் ட்ரூத் இன் த லாஃபியஸ்ட் மேனர் அப்படின்னு சொல்றாருங்க. அதாவது இதுல இருக்கிற என்ன அப்படின்னா உயர்ந்தபட்ச ட்ரூத் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி சொல்றாங்கன்னா உயர்ந்தபட்ச மேனரால இதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்வீட்டா அதை சொல்றாருங்க. தென் ஸ்டீஃபன் காசனுடைய 4 சார்ஜஸ்க்குள்ள வராரு. ஸோ ஸ்டீஃபன் காசனுடைய 4 சார்ஜஸ் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டீஃபன் காசனை பத்தி பாத்துருவோம்.
ஸ்டீஃபன் காசன் பிலிப் சிட்னியோட கண்டெம்பரரி ரைட்டர் தாங்க. அவர் ஒரு சட்டைரிஸ்ட். அவர் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஆக்டராகவும் இருந்தார். He is born on 1554 April and died on 13 February 1624. இவர் ஒரு ஒர்க்ல ஃபேமஸ் ஆனாரு. அது என்ன, ஸ்கூல் ஆஃப் அபியூஸ். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒர்க் எழுதுறதுல ரிட்டையர்ட் ஆயிட்டு அவர் வந்து ஆக்டிங்குள்ள போயிட்டாருன்னு சொல்றாங்க. 1579ல ஸ்கூல் ஆஃப் அபியூஸ்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காருங்க. அந்த ஒர்க்ல தான் இந்த பொயட்ரியை பத்தி 4 சார்ஜஸ் சொல்லியிருக்காருங்க. ஸோ உடனே இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆன உடனே நம்ம பிலிப் சிட்னி என்ன செஞ்சுட்டாரு, இந்த ஒர்க்கை பத்தி அகெயின்ஸ்டா எழுதணும்ட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 1580ல இந்த ஒர்க் வந்து எழுதி முடிக்கிறாரு. பட் பப்ளிஷ் பண்ணது 1595ல தான். அதாவது நம்ம பிலிப் சிட்னி இறந்ததுக்கு அப்புறம். ஏன்னா 1586லயே நம்ம பிலிப் சிட்னி வந்து இறந்துட்டாரு. ஸோ அந்த ஸ்கூல் ஆஃப் அபியூஸ்ல இருக்கிற 4 சார்ஜஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சார்ஜஸ், a man could employ his time more usefully than in poetry. அதாவது ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாளில் பொயட்ரிக்கு செலவிடுற நேரத்தை வேற ஏதாச்சும் ஒரு வேலையில செலவிட்டான் அப்படின்னா கண்டிப்பா செழிப்பாவே ஆயிடுவான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. செகண்ட் என்ன அப்படின்னா, இட் இஸ் த மதர் ஆஃப் லை அப்படின்னு சொல்றாரு. மதர்னா யாரு? போயமுக்கு மதர் யாரு? பொயட். ஸோ பொயட்டே முதல்ல எழுதுறது ஃபுல்லாவே பொய் தான் அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல எடுத்துக்கலாம். இன்னொரு பாயிண்ட்ல எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னா, துவக்கம். மதர்ங்கிறது துவக்கம்னு எடுத்துக்கோங்க. அதாவது போயம் துவங்குறதுல இருந்து முடிகிற வரைக்கும் லையா தான் இருக்கு, பொய்யா தான் இருக்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து நர்ஸ் ஆஃப் அபியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. நர்ஸ் ஆஃப் அபியூஸ் அப்படின்னு என்ன சொல்றாரு, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இதுல வந்து மாரலே இல்ல, இது ஃபுல்லாவே இம்மாரல் தான் இருக்கு அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. தென் ஃபோர்த் பாயிண்ட்ல என்ன சொல்றாருன்னா, பிளேட்டோ had rightly banished poets from his ideal commonwealth அப்படின்னு சொல்றாரு. அதாவது பிளேட்டோ வந்து என்ன சொல்லுவாரு, அவருடைய காலகட்டத்தில் இருக்கிற பொயட்ஸ் எல்லாமே ஒழுங்காவே போயம் எழுதுறது இல்ல, யூஸ்ஃபுல்லாவே இல்ல அப்படின்ட்டு அந்த பொயட்ஸை வந்து பேனிஷ் பண்ற மாதிரி பேசினாரு. அந்த பேசினது எல்லாமே ரைட்டு தான் அப்படின்னு ஸ்டீஃபன் காசன் வந்து பேசுறாருங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து என்னை பத்தி தப்பா பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னுடைய ஃபேவரா இருக்கிற ஒருத்தர் வந்து கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாரு. ஸோ அதே விஷயம் தான் இங்க நடக்குது. ஹேட்டர் ஆஃப் போயம், அதாவது ஸ்டீஃபன் காசன் இருக்காரு இல்லையா, அவரை ஹேட்டர் ஆஃப் போயம் நான் சொல்றேன். ஸோ அவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, ஸ்கூல் ஆஃப் அபியூஸ்னு ஒரு ஒர்க் எழுதி அந்த ஒர்க்கில் 4 பாயிண்ட்ஸ் அகெயின்ஸ்டா பொயட்ரிக்கு அகெயின்ஸ்டா எழுதியிருக்காரு. ஸோ அதனால லவ்வர் ஆஃப் போயம், அதாவது பிலிப் சிட்னியை நான் சொல்றேன். ஸோ அவர் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணி அப்பாலஜி ஃபார் பொயட்ரின்னு ஒரு ஒர்க் எழுதி அந்த 4 சார்ஜஸ்க்கும் அகெயின்ஸ்டா டிஃபெண்ட் பண்றாரு. ஸோ அந்த 4 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது அவர் என்ன சொன்னாரு, ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாளில் போயத்துக்காக செலவிடுற டைம் வேற ஏதாவது ஒரு விஷயத்துல எதுமா மனுஷன் வந்து நல்லபடியா மாறிடுவான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதுக்கு இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பொயட்ரி அலோன் டீச்சர்ஸ் அண்ட் மூவ்ஸ் டு வர்ச்சு. அதாவது ஒரு போயம் வந்து ஒரு மனுஷனை தனியாளா கையில எடுத்து அவனை திருத்தி நல்வழியில செலுத்தும் அப்படின்னுட்டு பிலிப் சிட்னி ஃபர்ஸ்ட் சார்ஜஸ்க்கு அகெயின்ஸ்ட் பண்றாருங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இது வந்து மதர் ஆஃப் லைன்னு ஸ்டீஃபன் காசன் சொன்னாரு. அதுக்கு பிலிப் சிட்னி சொல்றாரு, a poet has no concern or no interest with the question of veracity or falsehood. A poet can scarcely be a liar அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன அப்படின்னா, எந்த ஒரு பொயட்டுமே எப்பவுமே ஒரு விஷயத்த கன்சர்ன் பண்றதே இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதே இல்லை. என்ன அப்படின்னா, வெராசிட்டி, அதாவது ட்ரூத்தை காட்டுறதுக்கோ இல்ல ஃபால்ஸ்குட்டை காட்டுறதுக்கோ எந்த ஒரு பொயட்டும் இன்ட்ரெஸ்டோடவோ எந்த ஒரு கன்சர்னோடவோ எழுதுறது கிடையாது. அதாவது ட்ரூத்தை சொல்லவும் சரி, ஃபால்ஸ்குட்டை சொல்லவும் சரி, அந்த கன்சர்னோட அவர் எழுதுறது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, a poet can scarcely be a liar. சில பொயட்ஸ் வேணா அதுவும் அரிதாதான் லையரா இருப்பாங்க அப்படின்னுட்டு செகண்ட் சார்ஜஸ்க்கு டிஃபெண்ட் பண்ணி பேசிடுறாரு. தென் தேர்ட் சார்ஜ் என்ன அப்படின்னா, த நர்ஸ் ஆஃப் அபியூஸ், அதாவது மாரலே இல்ல இம்மாரல் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறத ஸ்டீஃபன் காசன் சொன்னாரு. அதை அகெயின்ஸ்டா டிஃபைன் பண்ணி பிலிப் சிட்னி என்ன சொல்றாரு அப்படின்னா, இட்ஸ் அ மேன்ஸ் விட் தட் அபியூசஸ் பொயட்ரி அண்ட் நாட் வைஸ் வெர்சா. அதாவது என்னன்னா, இது வந்து மனிதனுடைய அறிவு தான், அதுதான் பொயட்ரிய அபியூஸ் பண்ணதே தவிர வேற எந்த நேர்மாறான விஷயமுமே இதுல இல்லை அப்படின்னு அவர் ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாரு. அதாவது போயம்ல தப்பு இல்லை, அதை பார்க்குற மனுஷனுடைய அறிவுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. தென் ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லியிருப்பாரு, பிளேட்டோ வந்து அவருடைய டைம்ல உள்ள பொயட்ஸ் எல்லாம்
பேனிஷ் பண்ணாரு அப்படின்னுட்டு ஸ்டீஃபன் காசன் வந்து சொன்னாரு. ஸோ இவர் சொல்றாரு, நம்ம பிலிப் சிட்னி என்ன சொல்றாரு அப்படின்னா, Plato did not find fault with poetry, but only the poets of his time who abused it அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவரும் அதே தான் சொல்றாரு. என்ன அப்படின்னா, பிளேட்டோ வந்து பொயட்ரிய எந்த இடத்துலயாட்டும் ஃபால்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாரா? இல்ல. அவர் யாரதான் தப்பு அப்படின்னு சொல்றாருன்னா, அவர் டைம்ல குறிப்பிட்டு சொல்றாரு, அவர் டைம்ல வாழ்ந்த அந்த போயம் எல்லாத்தையும் அபியூஸ் பண்ண அந்த பொயட் மேலதான் தப்பு இருக்கே தவிர பொயட்ரி மேல தப்பு இல்லை. அது மட்டும் இல்லாம நிறைய நல்ல பொயட்ஸ் இருக்காங்க, அவருடைய டைம்ல வாழ்ந்த கொஞ்சம் பொயட்ஸை பத்தி மட்டும் தான் அவர் வந்து பேசினாரு அப்படிங்கிற பாயிண்ட்ஸை இவர் நம்ம பிலிப் சிட்னி வந்து கிளியரா எடுத்து சொல்லிட்டாரு. ஒரு லவ்வர் ஆஃப் பொயட்ரியா இருந்துகிட்டு அழகா தன்னுடைய காதலிக்காக அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை காதலனுக்காக எப்படி பேச முடியுமோ அப்படி பணிஞ்சு கரெக்டா பேசி இந்த ஒர்க்கை வந்து முடிக்கிறாரு. த அப்பாலஜி ஃபார் பொயட்ரி வந்து இதோட முடியுது. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். We will meet in our next video. Thank you.